அருள்மிகு அக்னி வீராண்டாளினுடைய அலங்கார திருக்கோலத்தை காண்பவருக்கு கண்டிப்பாக மனசில் தைரியம் கிடைக்குங்க, அன்பு கிடைக்கும், அதே நேரத்தில் வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய பிடிப்பு கிடைக்கும். அற்புதமான அலங்காரம். கற்பகமே உந்தன் பொற்பாதமே, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே, எங்கள் அக்கினி வீராண்டாளே, போற்றி போற்றி உந்தன் பாதம் பணிந்தோம், போற்றி போற்றி உந்தன் பாதம் பணிந்தோம், போற்றி போற்றி, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே, உந்தன் பொற்பாதம் வணங்குகின்றோம், அக்கினி வீராண்டாளே, போற்றி போற்றி எங்கள் அக்கினி வீராண்டாளே, போற்றி போற்றி. அருள்மிகு அக்கினி வீராண்டாள் என்பது எங்களுடைய குலதெய்வத்தின் வீரக்கால் என்ற பெயரில் உருமாறி வீரத்தில் நின்று ஐம்பூதங்களில் ஒன்றாகிய அக்கினியில் நின்று வீரத்தை நிலைநாட்டியதால் வீரத்தை ஆண்டவள் என்று வீரத்தை ஆண்டாள் என்று உருமாறி வீரக்கால் என்ற பெயர் வீராண்டாள் என்று உருமாறியது. அதன் அருகிலே இருக்கக்கூடிய கணவர் குமரன் சேர்வை, அதன் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பரிவார தெய்வமானது குமரன் சேர்வையினுடைய தம்பிகள், அதாவது அழகு சேர்வை, பழனி சேர்வை பாட்டன்கள், எங்களுடைய பாட்டன்கள். முன்னால் அமைந்துள்ள குரலிக்கட்டையன் அருள்மிகு அக்கினி வீராண்டாளின் அன்பு தம்பி, அருமை தம்பியாகிய அக்கினி வீராண்டாளுக்கு அவர் தம்பியாய் விளங்கி அவர் இங்கு வந்து அக்கினி வீராண்டாள் அருகில் இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் வடக்கு தெய்வத்தின் அக்கினி வீராண்டாளின் வடக்கு பக்கத்தில் உள்ள கிழவித்தாய் தொட்டிச்சி சாப்டூர் ஜமீனிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொட்டிச்சி அம்மாள். இவர்கள் மூலமாகத்தான் அக்கினி வளர்த்து அருள்மிகு அக்கினி வீராண்டாள் குண்டத்தில் நின்று காதோலை கருகுமணியானது தீயில் வேகாமல் இருந்து அந்த பட்டானது வேகாமல் இருந்தபடியால் நான் என்னுடைய குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வையும் நல்லதொரு சிறப்பையும் நல்லதொரு கல்வியையும் நல்லதொரு செல்வத்தையும் எனக்கு நல்ல முறையில் நீங்கள் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டை பாரம்பரிய கடமையோடு வழிபட்டீர்களானால் உங்களை நான் என்றும் கைவிடாது காப்பேன் என்றும், ஒரு குட்டி வாங்கினால் கூட உண்டியலில் முடிந்து ஓடுவது வழக்கம் கோவிலுக்கு. அதுபோன்று நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இங்கு வந்து செல்லக்கூடிய அனைவரும் வெற்றி வாய்ப்பையும் தேடிச் செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி தினத்தன்று மதுரை மாவட்டமே அதிரும் அளவுக்கு வான வேடிக்கைகள், மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்களின் குறைகளை உருவங்களாக செய்து கோயிலின் அருகில் அமைந்துள்ள கோயில் வீட்டில் உள்ள மரப்பெட்டிகளில் வைத்து தலையில் சுமந்து வந்து இங்குள்ள அம்மன் முன்பாக வைத்து பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். இவ்வாறாக வழிபடும்போது அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரத்தை தரிசித்த கண்கள் என்ன ஏங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் எப்பெல்லாம் விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாத சிவராத்திரி அப்பையும் இந்த பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துதல் சிறப்பாக நடக்குது. அதே நேரத்தில் இந்த கோவிலில் ஒரு பயங்கரமான நம்ப தகுந்த ஒரு அற்புதமான விஷயம் நடக்குதுங்க. இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. இந்த 12வது வருஷம் எப்போ வரப்போகுதுங்கிற ஆர்வம் தானே இருக்குது. அடுத்த ஆண்டு வரலாம். அந்த அடுத்த ஆண்டு 12வது வருஷம் இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்படி என்ன சிறப்பு இந்த கோவில், அப்படிப்பட்ட என்ன ஒரு விஷயம் நடக்க போகுது? சிறிய இடைவேளைக்கு பிறகு.